ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் எனக்கு ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணிவிட்டு 786 அப்படின்ட்டு முடிகிற சீரியல் நம்பர் ரூபாய் நோட்டுகளில் நான் பார்த்தேன். இந்த ரூபாய் நோட்டுகள் எவ்வளோ ரூபாய்க்கு மார்க்கெட்டில் போகும் அப்படின்னு சொல்லி கேட்டார். எதுக்காக அப்படி கேட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 786 அப்படின்ட்டு முடிகிற ரூபாய் நோட்டாக இருந்தாலும் சரி, நம்பர் 786 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுற ரூபாய் நோட்டாக இருந்தாலும் சரி, அந்த ரூபாய் நோட்டுக்கு மதிப்பு அதிகம். இந்த நோட்டு ராசியான நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த நோட்டுகளை வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஸோ இந்த நோட்டோட மதிப்பு இத்தனை லட்சம், 2 லட்ச ரூபா போகுது, 5 லட்ச ரூபா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த ஒரு கேள்வி அவர் என்கிட்ட கேட்டார். சரி, இப்போது இந்த 786 அப்படின்னு முடிகிற 100 ரூபாயோட மதிப்பு என்ன, இந்த ரூபாய் நோட்டை நம்ம வெளியே எவ்வளோ ரூபாய்க்கு விற்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 786 அப்படின்ட்டு முடிகிற ரூபாய் நோட்டையை நிறைய பேர் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ரூபாய் நோட்டாக இருந்தாலும் சரி, 100 ரூபா நோட்டு அப்படின்னா அதில் சீரியல் நம்பரை பொறுத்து அதோட மதிப்பு கூட போகிறது கிடையாது, குறைய போகிறதும் கிடையாது. அதே மாதிரி தான் 786 அப்படின்னு முடியக்கூடிய 100 ரூபாயோட மதிப்பு 100 ரூபா தான். கண்டிப்பாக இந்த ரூபாய் நோட்டை 2 லட்ச ரூபா கொடுத்தோ 5 லட்ச ரூபா கொடுத்தோ யாரும் வாங்குறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இது ஒரு ஃப்ராடுத்தனமாக தான் இருக்கும். நீங்கள் இந்த ரூபாய் நோட்டை கையில் வச்சுருக்கிறதுனால உங்கள்கிட்ட நான் 2 லட்ச ரூபா கொடுத்து இந்த ரூபாய் நோட்டை வாங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த ரூபாய் நோட்டை வைக்க முயற்சிக்கும் போது உங்களுடைய டீட்டெயில்ஸ் நிறையா கொடுப்பீங்க. அந்த டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ரூபாய்கள் திருடு போகிறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 786 அப்படின்ட்டு நிறையா ரூபாய் நோட்டுகள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த ரூபாய் நோட்டுகளை நீங்கள் மொத்தமாக கொரியர் மூலம் அந்த ஒரு நபருக்கு அனுப்பி வைக்கும்போது அந்த ரூபாய் நோட்டுகளையும் மொத்தமாக இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரூபாய் நோட்டுகள் சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோக்களை பார்த்துட்டு எங்கேயுமே ஏமாறாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இந்த ஒரு அவேர்னஸ் எல்லாத்துக்குமே கொடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க.